வணக்கம் நண்பர்களே. சற்று முன் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சேர்க்கும் பொருட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோவை பயனுள்ளதாக இருக்கிறது என்று நினைத்தாலே ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு தெரிந்தது போல கடந்த வருடம் 2025 பொங்கல் நேரத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு பொருட்களுடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. முன்னதாக 2021, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை, வெல்லம் இவை கொடுக்கப்பட்டதுடன் ரூபாய் 1000 ரொக்கத்தொகையும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு ரொக்கப்பணம் வழங்கப்படாததால் சமூக ஊடகங்களில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் விமர்சனங்களை உயர்ந்தன, அதுவும் அதிக அளவில். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கான சூழல் உருவாகி வரும் நிலையில் இந்த வருடம் பொங்கலுக்கு ரொக்கப்பணம் வழங்கப்படவும் வாய்ப்பு மிக அதிகம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் படி இம்முறை ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரை ரொக்கப்பரிசு வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது. அதாவது இந்த முறை முந்தைய ரொக்கப்பண அளவை கூட தாண்டி வழங்கவும் அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருந்தன. அவர்களுக்கு குறைந்தது ரூபாய் 1000 கொடுத்தாலும் ஒரே முறை அரசு செலவிட வேண்டிய தொகை 2210 கோடி. ரூபாய் 1500 கொடுத்தால் 3315 கோடி. ரூபாய் 2000 கொடுத்தால் 4420 கோடி. இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிவகாசியில் நடந்த நிகழ்ச்சியில் செய்த அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் 12ஆம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரத் தொடங்கும். பொதுவாக 15ஆம் தேதியில் வரும் இந்த தொகை இந்த மாதம் முன்கூட்டியே வழங்கப்படுகிறது. செப்டம்பர் 15, 2023 முதல் தொடங்கிய இந்த திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 வீதம் ஏராளமான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு எடுத்தவர்களுக்கு பொங்கல் பரிசு தானாக கிடைக்கும். தனியாக விண்ணப்பம் தேவையில்லை. எனவே ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசை பெற முடியும். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அரசு அறிவிக்கும் காலத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த விண்ணப்ப காலம் தற்போது முடிந்துவிட்டது. வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் குடும்ப தகுதியற்றது. ஏற்கனவே அரசு ஊதியம், பென்ஷன் போன்ற பலன்கள் பெறுபவர்கள் சேர முடியாது. அதனால் புதிய ரேஷன் கார்டு எடுத்தாலே போதும், எந்த நடைமுறை இல்லை. ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் குறைந்த விலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கி பொங்கலை கொண்டாட முடியும். அதில் இருக்கும் பொருட்கள் பச்சரிசி, வெல்லம், மஞ்சள் தூள், முந்திரி, ஏலக்காய், சீரகம், மிளகு, திராட்சை, கடலெண்ணெய், ஆவின் எண்ணெய் இவை சந்தை விலையை விட குறைவாக கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு இந்த மாதம் மக்களுக்கு உண்மையான டபுள் ஷீட் மந்தாக இருக்கும். பொங்கல் பரிசு பெற ரேஷன் கார்டு அவசியம். விண்ணப்பம் தேவையில்லை. புதிய ரேஷன் கார்டுதாரர்களும் பெறலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பிரேக்கிங் அப்டேட் உடனே வரும். நன்றி மக்களே. தேங்க்யூ.